ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பேட்டர்ன்ஸில் வந்து கீழே கொடுத்துருக்கேன்ல, ஸோ இந்த பேட்டர்ன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து 2 பேட்டர்ன்ஸ் வந்து இதே மாதிரி பார்த்தோம். ஒன்று ஸ்டார் வச்சு, இன்னொன்று வந்து காலம் வச்சு எப்படி 1 1 2 1 2 3 எப்படி பிரிண்ட் பண்ணுறது பார்த்தோம். ஸோ இதில் 1 2 2 3 3 இந்த மாதிரி பேட்டர்ன். அதுக்கும் இதுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். அதில் காலம் தூக்கிட்டு ரோன்னு பிரிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேட்டர்ன் கிடச்சிடும். இருந்தாலும் உங்களை நான் ட்ரை பண்ணி பார்க்க சொன்னேன். சப்போஸ் ட்ரை பண்ணி உங்களுக்கு எதுனா டவுட்டாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு தேவையான வேரியபிள்ஸ் வந்து ரோ அண்ட் காலம். ஸ்பேஸ் வேரியபிள் கொடுத்தேன். அதுக்கப்புறம் லிமிட் இஸ் ஈக்குவல் டு 3 கிடையாது 4. எதுக்காக நான் 4 எடுத்திருக்கேன் அப்படின்னா 5 ரோஸ்க்கு நீங்கள் 4 ஸ்பேஸ் கொடுத்தா ஓகே தான், எனஃப். கெட் நான் கெட் சிஹெச்சை மறந்துடுவேன்றதுனால ஃபஸ்ட்டு டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் விட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ரோ கான்சன்ட்ரேட் பண்ணோம். எத்தனை ரோஸ் இருக்குது? 5 ரோஸ். ரோ ஈக்குவல் டு 1, row less than or equal to 5, and then row plus plus. ஓகேவா? இப்போ இதுக்குள்ளே காலம். ஸோ காலம் பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பேஸ் விடணும் இல்லையா? ஸ்பேஸ் விடுறதுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். 1 2 3 4 ஸ்பேசஸ். ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போது 4 ஸ்பேஸ், அதுக்கப்புறம் 3 ஸ்பேஸ், அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் 1ன்னு சொல்லிட்டு மாறிக்கிட்டே இருக்கணும். ஸோ ஃபார் ஸ்பேஸ் ஈக்குவல் டு 1லேருந்து ஸ்பேஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த லிமிட் வரைக்கும் ஸ்பேஸ் ப்ளஸ் ப்ளஸ். உள்ளே வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம ஸ்பேஸை மட்டும் தான் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபார் காலம் இஸ் ஈக்குவல் டு 1, காலம் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரோ, காலம் ப்ளஸ் ப்ளஸ். printf %d ஸ்பேஸ் ரோ. இதுக்கு முன்னாடி ப்ரோக்ராமில் நம்ம என்ன பிரிண்ட் பண்ணியிருந்தோம்னா காலம் பிரிண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் ரோ பிரிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேட்டர்ன் கிடச்சிடும். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் சேவ் பண்ணிவிட்டு கம்பைல் பண்ணி ரன் பண்ணுறேன். இதனால் எரர் இருந்தால் சொல்லும். மறுபடியும் நம்ம இங்கே என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தெரியுதா? \n நம்ம விட்டுட்டோம். ஸோ \n எங்கே கொடுக்கணும்? இந்த 2 லூப்பும் முடித்ததுக்கப்புறமா இந்த இடத்துல கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு ரோ ஸ்டார்ட் ஆகும்போது /n கம்பைல் பண்ணிவிட்டு ரன் பண்ணேன். நமக்கு இந்த பேட்டர்ன் கிடச்சிருச்சு. நான் பண்ணல, இங்கே லிமிட் வந்து நம்ம என்ன கொடுக்கலன்னா இங்கே மைனஸ் பண்ணல. அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா எல்லா ரோக்கும் வந்து 4 ஸ்பேசஸ் வந்து எடுத்துக்குது. தப்பு தானே? ஸோ அப்போ லிமிட் மைனஸ் கொடுக்கணும். ஃபஸ்ட் டைம் வந்து 4 எடுத்துக்கும், செகண்ட் டைம் 3 ஸ்பேசஸ் இருக்கும், அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் 1 0 1 கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ நமக்கு தேவையான பேட்டர்ன் கிடச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஏதாவது ஸ்பெசிஃபிக் டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நான் அதுக்கான வீடியோஸ் எடுத்து உங்களுக்கு லிங்க்கை ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.